பெண்டன்ல த அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் அப்படின்ற எபிசோட்ல நம்ம பென்னை அல்டிமேட்ரிக்ஸ்குள்ள போய் சிக்கிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த டைம்ல ஒரு 6 அல்டிமேட் ஏலியன்ஸ் நம்ம பென்னை அட்டாக் பண்ண வர மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதுல ஏன் ப்ரோ லிமிடெட் ஏலியன்ஸ் மட்டும் தான் இருக்கு, அல்டிமேட் வேபிக் அல்டிமேட் வைல்ட் மெட் அதெல்லாம் ஏன் அதுல இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஆக்சுவலா இதுக்கு மொத்தம் 2 ரீசன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி எதனால அல்டிமேட்ரிக்ஸ்குள்ள பென்னு போய் சிக்கனாரு அண்ட் அல்டிமேட் ஏலியன்ஸ்க்குலாம் ஏன் அந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத ஒரு சின்னதா பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த அல்டிமேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணது நம்ம ஆஸ்மித் கிடையாது, ஆல்பிடோ தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ப்ராப்பரான ஒரு பெர்ஃபெக்ட் ஆம்னெட்டிக்ஸ் கிடையாது. ஸோ அதனால இதில் ஏற்பட்ட ஒரு சின்ன பக்குனால அதில் இருந்த அல்டிமேட் ஏலியன்ஸுக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு. எந்த மாதிரினா தன்னால் தன்னந்தனியாக ஒரு முடிவு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஏலியன்ஸுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்பட்டிருக்கு. லைக் நம்ம எந்திரன் படத்தில் வர சிட்டி ரோபோட் மாதிரி. அது ஃபர்ஸ்ட் அல்டிமேட் ஹியூமங்கஸருக்கு தான் வந்திருக்கு. அந்த பைபிள் தான் மிச்சருக்கு எல்லா பைபிளையும் கூட்டிகிட்டு இந்த வேலையை பார்த்து விட்டுருக்கான். எதனால எல்லா ஏலியன்ஸும் வராமல் குறிப்பிட்ட இந்த 6 ஏலியன்ஸ் மட்டும் வந்துச்சு அல்டிமேட்ரிக்ஸில் அப்படின்னா இதுக்கு 2 ரீசன் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து மற்ற எந்த ஏலியன்ஸும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸால் அஃபெக்ட் பண்ணப்படலை அப்படின்றது ஒரு ரீசனாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபேன் தியரி தான். அண்ட் அஃபிஷியலாக சொல்லப்பட்டது ரீசன் என்ன அப்படின்னா பென்னு அல்டிமேட்ரிக்ஸ்லேருந்து இந்த குறிப்பிட்ட அல்டிமேட் ஏலியன்ஸை மட்டும்தான் ரிப்பீட்டடாக அதிக டைம் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த டைமில் அல்டிமேட் வேபிக்கை பென் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். அண்ட் அதே மாதிரி அல்டிமேட் வைல்டு மெட்டை ஒரே ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் ரிப்பீட்டடாக இந்த ஏலியன்ஸை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இந்த ஏலியன்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கு. அதனால தான் அவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்டே பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கும் பெண்டில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி மோர் பெண்டர் வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போங்க.